தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எல்லோருக்கும் பிரயோசனமான நாங்கள் ஃபோனில் அதாவது தொலைபேசியில் பேசும்போது எங்களுக்கு அவசியமான மிக முக்கியமான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க. ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். ஹலோ, இஸ் திஸ் கல்யாணி புக் ஷாப்? ஹலோ, இஸ் திஸ் கல்யாணி புக் ஷாப்? ஹலோ, இது கல்யாணி புத்தக கடையா? ஹலோ, இது கல்யாணி புத்தக கடையான்னு சொல்லி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஹலோ, இஸ் திஸ் கல்யாணி புக் ஷாப்? இவ்வாறான வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும். திரும்ப பயன்படுத்துவதன் மூலம் விரைவாக உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ரைட், உங்களுக்கு யாரோட கதைக்க வேணும்? உங்களுக்கு யாரோட கதைக்க வேணும்ன்றதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. whom do you want to speak to? whom do you want to speak to? உங்களுக்கு யாரோட கதைக்க வேண்டும் எப்படி சொல்லுவீங்க? whom do you want to speak to? ரைட், கவனிங்க. எனக்கு ரமேஷ் கிட்ட பேசணும். எனக்கு ரமேஷ் கிட்ட பேசணும்னு சொல்லி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ரமேஷ். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ரமேஷ். எனக்கு ரமேஷ் கிட்ட பேசணும். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ரமேஷ். ரைட், இந்த வாக்கியத்தை இப்படியும் சொல்லலாம். மே ஐ ஸ்பீக் டு ரமேஷ்? மே ஐ ஸ்பீக் டு ரமேஷ்? நான் ரமேஷ் கிட்ட பேசலாமா? மே ஐ ஸ்பீக் டு ரமேஷ்? நான் ரமேஷ் கிட்ட பேசலாமா? இப்படியும் சொல்லலாம். ரைட், கவனிங்க. இதே கருத்தை உங்களுக்கு இப்படியும் சொல்லலாம். குட் ஐ டாக் டு ரமேஷ்? குட் ஐ டாக் டு ரமேஷ்? என்னால் ரமேஷ் கிட்ட பேச முடியுமா? குட் ஐ டாக் டு ரமேஷ்? என்னால் ரமேஷ் கிட்ட பேச முடியுமா? குட் ஐ டாக் டு ரமேஷ்? ரைட், அவர் இப்போ பிஸியாக இருக்காரு. அவர் இப்போ பிஸியாக இருக்காரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹீ இஸ் பிஸி ரைட் நவ். ஹீ இஸ் பிஸி ரைட் நவ். அவர் இப்போ பிஸியாக இருக்காரு. ஹீ இஸ் பிஸி ரைட் நவ். ரைட், கவனிங்க. பிறகு கால் பண்ணுறீங்களா அல்லது பிறகு கால் பண்ண முடியுமா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கேன் யூ கால் லேட்டர்? கேன் யூ கால் லேட்டர்? பிறகு கால் பண்ணுறீங்களா அல்லது பிறகு கால் பண்ண முடியுமா அப்படின்ற கருத்து. கேன் யூ கால் லேட்டர்? ரைட், கவனிங்க. மன்னிக்கவும் கேட்குதில்லை அல்லது விளங்குதில்லைன்னு சொல்லுவோம் தானே. மன்னிக்கவும் விளங்குதில்லை கேட்குதில்லைன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? மன்னிக்கவும் சொல்கிறதுக்கு ஐ ஆம் சாரி. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐ ஆம் ஐம்னு பயன்படுத்தலாம் சுருக்கி. ஐ ஆம்னு சொன்னாலும் சரி, ஐம்னு சொன்னாலும் சரி. அப்போ ஐம் சாரி மன்னிக்கவும். ஐ காண்ட் ஹியர் யூ கேட்குதில்லை. ஐம் சாரி ஐ காண்ட் ஹியர் யூ மன்னிக்கவும் கேட்குதில்லை. ரைட், என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? என்னுடைய ஃபோன், நீங்கள் கால் பண்ணும்போது என் ஃபோன் ஆஃபில் இருந்துச்சு, சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? மை ஃபோன் வாஸ் சுவிட்ச் ஆஃப். மை ஃபோன் வாஸ் சுவிட்ச் ஆஃப். என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. ரைட், கவனிங்க. தவறாக இந்த நம்பருக்கு டயல் பண்ணிட்டேன் அல்லது தவறாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ மிஸ்டேக்கன்லி டயல்டு ராங் நம்பர். ஐ மிஸ்டேக்கன்லி டயல்டு ராங் நம்பர். தவறாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டேன். ஐ மிஸ்டேக்கன்லி டயல்டு ராங் நம்பர். ரைட், கவனிங்க. ஏதாவது மெசேஜ் இருக்கா? ஏதாவது செய்தி இருக்கா? எதுக்கு கால் பண்ணீங்க? ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு கேட்போம் தானே. ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஏதாவது செய்தி இருக்கா அல்லது ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? இஸ் தேர் எனி மெசேஜ்? இஸ் தேர் எனி மெசேஜ்? ஏதாவது மெசேஜ் இருக்கா, ஏதாவது செய்தி இருக்கா சொல்கிறதுக்கு. இஸ் தேர்
எனி மெசேஜ், ஏதாவது மெசேஜ் இருக்கா? ரைட். உன்னுடைய ஃபோன் ரிங் ஆகுது. உன்னுடைய ஃபோன் ரிங் ஆகுதுன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோர் ஃபோன் இஸ் ரிங்கிங். யோர் ஃபோன் இஸ் ரிங்கிங். உன்னுடைய ஃபோன் ரிங் ஆகுது. யோர் ஃபோன் இஸ் ரிங்கிங். யோன்னு உச்சரிங்க. யுவர்ன்ற சொல்ல சரியான உச்சரிப்பு வந்து யோ. யோ ஃபோன், உன்னுடைய ஃபோன். யோ ஃபோன் இஸ் ரிங்கிங். உன்னுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ரைட். கவனிங்க. கொஞ்சம் மெதுவா அல்லது கொஞ்சம் மெதுவாக சொல்கிறீங்களா அப்படி சொல்லுவோம் தானே. கொஞ்சம் மெதுவான்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? குட் யூ ஸ்லோ டவுன் அ லிட்டில். குட் யூ ஸ்லோ டவுன் அ லிட்டில். கொஞ்சம் மெதுவாக அல்லது கொஞ்சம் மெதுவாக சொல்கிறீங்களா? குட் யூ ஸ்லோ டவுன் அ லிட்டில். ரைட். சரி நான் வைக்கிறேன். நாங்கள் கடைசியாக சொல்லுவோம் தானே, சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஓகே ஐ ஹேங் அப். ஓகே ஐ ஹேங் அப். சரி நான் வைக்கிறேன். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் தொலைபேசியில் பேசும்போது பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான இங்கிலீஷ் வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.